ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நேச்சுரல் பிளான்ட்டு. இவங்க வந்து ஒரு ஏலியன் வந்து கூட்டிகிட்டு போயிடுது. இங்கே வந்து சின்ன வயசுல இருந்து நொபிட்டா கூட டோரிமான் கூட வளர்ந்ததால அவங்க ஞாபகமாகவே இருக்குது. என்ன நடக்குதுன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க தண்ணி ஊற்றி செடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு, நியூட்ரியன்ஸு, ஃபுட்டு, அப்புறம் காஞ்ச இலை என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க. வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கு உயிர் வந்ததுக்கப்புறம் எல்லார்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரெண்டு வந்து விட்டுட்டு போக மனசு இல்லாமல் துடிச்சிட்டு இருக்குது. அந்த சின்ன செடி வந்து எல்லாருக்கும் விட்டுட்டு போக பிடிக்கல. ஆனால் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்கள விட்டு பிரிஞ்சு தான் ஆகணுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுது. கடைசியில் என்ன நடக்குது தெரியுங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குது. நொபிட்டா உன்னெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் இருக்க போகிறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிடுது. அந்த காட்டுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த உயிருள்ள செடியோடு சேர்த்து எல்லா மரங்களையும் மேலே எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஏலியன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னை ஏன் இப்படி எல்லோரையும் இந்த மரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன், நாங்கள் எல்லாம் நல்லா தானே இருந்தோம், நீ ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பூமியில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தர் செய்கிற தப்புக்காக என் எல்லா மரத்தையும் எடுக்கிறீங்க, அதனால் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர் வருத்தப்படுவாங்க, கொஞ்சம் அவங்களும் நினச்சி பாருங்கன்னு சொல்லுது. அப்புறம் அவங்களும் எடுத்த மரத்தெல்லாம் வச்சிடுறாங்க. ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்த மரத்தையும் வச்சுட்டு சரி சின்ன மரத்தையும் வச்சுட்டு போயிடுறாங்க, சின்ன செடியையும். இது என்னென்ன எடுக்குதுன்னு பார்ட் 1 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.